வாங்கிட்டு வந்தா அவன் கேட்டான். கொடுக்க மாட்டேன். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஒரு கிரேட் மெமரபிள் ஈவினிங் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், யாருக்காவது எந்த காரணத்தினாலும் ஏதாவது சின்ன மனஸ்தாபம் யாருனாலும் நடந்தாலும் ஐ வில் டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பாலஜிஸ் ஃப்ரம் தி ஹோல் டீம் என் சார்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் எனக்கு அவனை ஷார்ட் ஃபிலிம்னு தெரியும். இல்லை ராஜேஷ், நம்ம 2007-8 இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ் பார் ஷார்ட் ஃபிலிம் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணல. நீரும் நீ தான் பண்ணியா? நீரும் ராவணெலாம் நீ பண்ணல. ஸோ நாளை இயக்குனரில் அந்த கடைசி ஷார்ட் ஃபிலிம் எனக்கு அவன் தான் பண்ணி கொடுத்தான். எனக்கு அப்போதுலேருந்து பழக்கம் பிரேமம் அவன் தான். அவனோட மலரே சாங் வந்து நான் இது வரைக்கும் ஒரு 1000 முறை கேட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தேங்க்ஸ் ஸோ மச் ராஜேஷ், நான் வந்து இப்போ சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு. அந்த என்னுடைய சிட்டு தர்மபுரியில் எனக்கு அக்கா பொண்ணாக நடித்தார். இப்போ வரைக்கும் அதே சிட்டு தான். இப்போ தான் வளர்ந்துருக்கா, ஆள் தான் வளர்ந்துருக்கா. எனக்கு இன்னும் அதே குழந்தை தான் எனக்கு. ஸோ ஒரு பிரமாதமான ஆக்டர். ஹைலியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது ஆள் வளர்ந்தாலும் சரி, அறிவு இன்னும் பிரமாதமாக வளர்ந்துருக்கு. அந்த குழந்தைக்கு நல்லா படிப்பாங்க, பிரமாதமாக படிப்பாங்க. வாழ்த்துக்கள் உனக்கு. பாரு பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால் பாரு பற்றி நான் எதுவும் பேசுறதா இல்லை. பாருக்கிட்ட நான் வாரம் பேசி டயர்டாகிட்டேன். அதனால் இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பாரு மேலே தான் வருத்தங்கிட்டு தான் இருக்கலாம். ஆனால் அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். கண்டிப்பாக இன்னும் பாரு, உட்காருங்க பாரு. எனக்கு நடிக்கிற மாதிரி இருப்பார், உட்காருங்க பாரு ப்ளீஸ். தென் கோடங்கி, எனக்கு இந்த ஆள் படத்தை விமர்சனம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என் படத்தையே கலாய்ச்சிருக்காப்புல, ஆனாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை செய்வார். கண்டிப்பாக நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இனிமேல் அதை செய்வீங்களா? நிறுத்திட்டார். கரெக்ட் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறுத்திட்டார். இனிமேல் அவர் யாராவது செஞ்சால் தான் உண்டு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இவர் பேசுகிற விதமும் சரி, இவர் வந்து இந்த வெப் சீரிஸ் பார்க்கணும் எல்லாம் தெரியும். இந்த ஆளை பார்க்குறது, ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸு, இன்ட்ரெஸ்டிங்கான நம்பரும் கூட. முத்து அவன் நண்பன், கூத்துப்பட்டுலேருந்து எனக்கு நண்பன் அவன். உனக்கு என்னடா சொல்கிறேன்னு தெரில, எதாவது சொல்லி விடுறதுன்னு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். ஃபஸ்ட்டு நான் மணிகண்டன் காட்சி பராஜ் அறிமுகப்படுத்தும் போது, சார் ரொம்ப அற்புதமாக நடிகன், நீங்கள் என்ன கேட்டாலும் அது அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கக்கூடிய நபர் தான் சார் அவன். ஓவர் ஆக்டிங் மீன் பண்ணல நான். பட் ஆனால் அது ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு ஒரு இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை நினைக்கிறேன். இவன் ஒர்க் பண்ண எந்த படமாக இருந்தாலும் சரி, சார்பேட்டையாக இருக்கட்டும், இல்லை என் பையன் படம் நடிச்சிருந்த அதுவாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் சரி, அவனோட ஒர்க்கை அவன் ரொம்ப தெளிவாக அழகாக பார்க்கக்கூடிய மிக அற்புதமான நடிகை வந்து முத்து. ஸோ எனக்கு எப்பயும் முத்துக்கிட்ட என்னென்னா, அவன் இதெல்லாம் தாண்டி இன்னும் அவன் இன்னும் நிறையா வெரைட்டியான ரோல்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவன் பண்ணது எல்லாமே அவன் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணக்கூடிய நபர். இன்னும் பெரிய கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும், நான் அதை எதிர்பார்க்குறேன். நம்மளும் ஒர்க் பண்ண வச்சேன். வாழ்த்து. கலை அவன் டிஎஸ்பியில் ஒர்க் பண்ணால் எங்களுக்கு இந்த சமயத்தில் கடைசியாக எங்களுக்கு வழியில் ஆத்திர அவசரம் தான். பட் கூப்பிட்டோன்னே வந்து பண்ணதுக்கு தேங்க்ஸ் கலை, நல்லா பண்ணியிருக்கா. இது வந்து அவங்க எல்லோரும் தெரியும் நினைக்கிறேன். ரிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க. மணி நிறையா பேர் ஆடிஷன் பண்ணார். அப்புறம் கடைசியில் அவருக்கு ரிஷா தான் சரிப்பட்டது. ஏன்னா மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், இது எப்படி இந்த கேரக்டர்னு. ரிஷாவுக்கு அது ஆல்மோஸ்ட் அதோட ஒரு பக்கம் அந்த பெர்ஃபார்மன்ஸு ஷோவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க வலியும் வேதனையும் ரிஷாவுக்கு நிஜமாக ரொம்ப நல்லா தெரியும் ரியல் லைஃப்பில். ஸோ அதனால் பட் ஆஸ் அன் ஆக்டராக அந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மர் ரிஷான்னு தெரியும். ஒரு டான்ஸை தாண்டி ஒரு அற்புதமான ஆக்டர் தெரியும். மற்றபடி வேறு யாரையும் நான் விட்டுதான் தெரியும். ராஜ்குமார் யார்கிட்ட ஆரம்பிக்குன்னு தெரியல. மணிகண்டனது ஆரம்பிக்கிறேன். மணிகண்டனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை, அது எதேச்சியாக ஒரு நாள் ஆரம்பிச்சது. அது இன்னொரு நண்பர் வினோத் மேனன் ஒரு நண்பர் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்னை வந்து நேரில் பார்க்க சொன்னாங்க. நான் வந்து
சார் நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பேன், ஃபோட்டோவில் நல்லா இருப்பேன், இந்த ஃபோட்டோவில் பார்த்துங்க சார்னு சொல்லி என் ஃபோட்டோ அனுப்பி அப்படி தான் ஆரம்பிச்சது. அது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்துருக்குன்னா அந்த மணிகண்டன்ற ஒரு ஆளுடைய அறிவு வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குற விதமாக இருக்கட்டும். இந்த ஒரு பையன் பேசின தம்பி உன் பேர் என்ன? முகேஷ். முகேஷ் வரைக்கும் இல்லை இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் மணியோட பலன் அத்தனை பேருக்கு தெரியும். ஒரு விஷயத்தை அவர் பார்க்குற விதத்துலேருந்து அவர் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுப்பார். அதில் என்ன இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு. ஒரு ஆக்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அவர் எழுதுறதுலேருந்து ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது. ஆனால் அது ரொம்ப ஆழமாக இருக்கும். எனக்கே பல சமயம் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தெரியும், ஓ இந்த ஆள் இவ்வளோ யோசிச்சு உள்ளே வச்சுருக்காரு அப்படின்னு. ஸோ அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனுஷன்தான் மணிகண்டன். நான் அது எனக்கு தெரிஞ்சு 2008 எனக்கு அவரை தெரியும். இப்போ வரைக்குமே வந்து அவர் எழுதுறது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு மணி ஃபார் திஸ் வெப் சீரிஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லாமே சரி, எனக்கு அற்புதமான படங்களை கொடுத்துருக்கார், அற்புதமான பாடங்களை கொடுத்துருக்கார். ஸோ மணிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தொடர்ந்து மணியால் பண்ண முடியாமல் போனபோது எங்கள் எடிட்டர் அஜித் சார் தான் வந்தார். சார் தூங்கிடாதீங்க சார், நான் தான் சார் கடைசி நினைக்கிறேன். ஓகே, ஸோ அஜித் சார் தான் வந்தார். எனக்கு எப்படி இந்த வெப்சீரிஸ் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தபோது அவர் அதை அழகாக புரிஞ்சுட்டு கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப பிரமாதம் கொண்டு முடிச்சு கொடுத்துரு. ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஷமி அண்ட் மது சார். ஷமி நானும் ஒரு 4 படம் ஆச்சு. ஷமி 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். வெரி கம்ஃபர்டபுள். மது சாரோட இது செகண்ட் படம். மது சார் நீங்கள் செட்டுக்கு வந்தீங்கன்னா ஏதோ வீட்டிலேருந்து கிளம்பி டீ குடிக்க போகிறோம், டெய்லி வந்து ஒரு வேஷ்டி பண்ணிலாம் வருவாங்க. இல்லை முறை அவர் பேண்ட் போட்டு பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, எனக்கு ஹிந்தியில் மேரி கிறிஸ்மஸ் அவர் தான் பண்ணார். எனக்கு மது சாரோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் யாரை தொடங்கி யார்கிட்ட முடிக்குன்னு தெரியல. உங்கள்கிட்ட ஆரம்பிக்க பட்டாளம் பாபு கிட்ட இருந்து. ஆமாம், இங்கே வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றி. சொன்ன மாதிரி காலையில் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வெப் சீரிஸை போல், இந்த கதையை போல், இது தொடங்கிலேருந்து இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதுவுமே இதை இது பின்னாடி நடந்த எடுத்தாலே அது ஒரு பெரிய அது ஒரு 2-3 பார்ட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எபிசோட் சீசன்ஸ்லாம் அதில் இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி மேடையில் இவ்வளோ பேரோட இந்த போஸ்டரையும் இந்த ட்ரெய்லரையும் டீசரையும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கு நன்றி. எஸ்பெஷலி ஜியோ ஹாட் ஸ்டார், பிரதீப் மில்ராய், குட்டி சார் அண்ட் பாலா சார் அண்ட் எவ்ரிபடி. அஃப்கோர்ஸ் அவங்க நான் அவங்க சப்போர்ட் பண்ணதாக சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க என்னை நம்பினது, உள்ளே வந்தது, இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது தமிழில் வந்த பெரிய வெப் சீரிஸ் இதுன்னு. ஸோ இந்த அனுபவத்தையும் இதுக்கு எனக்கு கூட இருந்த உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். அது பிக் பாஸாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், எனக்கு பிரதீப்புக்கும் எந்த ஒட்டு உறவுமே கிடையாது. பெரிய பழக்கம் இல்லை, பேசிக்கிட்டு ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் பார்ட்டியில் மீட் பண்ணியிருப்போம் இன்றைக்கி ஒரு 4-5 முறை. அந்த ஒரு பிரதீப் வந்து ஒரு மயக்கி, ஒரு பசப்புக்காரி மாதிரி, ஒரு மாதிரி அந்த வெரி அட்ராக்டிவ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, பெருசாக க்ளோஸ் கிடையாது, பர்சனலாக பேசினதில்லை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சில பேரோட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும். நான் சொல்கிறது ஆம்பளைங்களோட சொல்கிறேன். ஸோ அதனால் அப்படி எனக்கு பிரதீப்புக்கு எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு பிக் பாஸ்க்குமே அந்தாலும் அப்படி தான் இழுத்து போட்டாப்புல. நான் ஆஃபீஸில் இருந்தேன், அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வந்து சோஃபாவில் சாஞ்சார், என்னையும் பக்கத்தில் சாய சொன்னார். ஏதோ சாயந்தரம் மாலை வேலையில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பீச்சில் சாய்ச்சி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் நோ சொல்லக்கூடாதுன்னு. ஏதோ மேரேஜ் ப்ரொப்போசல் மாதிரி இருந்தது. சரி, என்ன கேட்க போகிறாருன்னு நான் யோசிச்சிருந்தேன். நான் பிக் பாஸ் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சார் நான் என்ன சார் பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்க்க மாட்டேன். சிம்பு இருக்காப்புல, சூர்யா சார் இருக்காரு, அவங்களாம் வச்சு பண்ணலாம், சிம்புக்கு இருக்குன்னு அனுபவம் இருக்குது அவருக்கு அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு கரெக்டாக இருக்குனாரு. இந்த மாதிரி பல சமயத்தில்
இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா நான் பெருசாக அறிமுகமில்லாத நபர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்தில் என் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேலே வந்து பெருசாக நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மற்றவங்க பாராட்டுறதுக்கு அப்புறம் தெரியும், ஓ நம்மளால் இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி தான் நான் எனக்கு மணிகண்டனும் அப்படி தான் இருந்தார், சிஜே பாஸ்கர் சார் அப்படி தான் இருந்தார், சீனு ராமசாமி சார் அப்படி தான் இருந்தது, பிரதீப்பும் அப்படி தான் இருந்தாப்புல. இந்த மாதிரி பல பேர் இருந்துருக்காங்க என் வாழ்க்கையில். நான் யாராவது விட்டுருக்கலாம், என் நண்பர்கள் இருந்திருக்காங்க என் மேலே நம்பிக்கையோடு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்பி தான் நான் என்னை நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இந்த நம்பிக்கை என் மேலே வச்ச பிரதீப்புக்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய கற்றுக்கிட்டேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் டு தேங்க்யூ விஜய் சேதுபதி சார், மது சார், அஜித் சார், மணிகண்டன் சார், ஜியோ ஹாட்ஸ்டார். தேங்க்ஸ் டு them again. தேங்க்யூ. நீங்கள் நடுவில் ஒரு செகண்ட் பாஸ் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு பதறுது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன், பட் இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப மிக்சட் எமோஷனில் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ இன் திஸ். இதுக்கான முழு காரணம் சேது சார், மணிகண்டன் சார், ஷமி சார் இல்லாமல் இதுதான் ஒரு லீடாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சேது சார், மணிகண்டன் சார் கூட இருந்தாலே அவங்களோட நாலேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்மளுக்கு நிறைய விஷயம் புரிய வரும், எது வந்து பண்ணணும், எது பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் டு த என்டையர் க்ரூ, என்டையர் டீம். எனக்கு ஒர்க் பண்ண காஸ்டியூம் டிசைனர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, டேரக்டர்ஸ் ஷமி சார், அப்புறம் மது சார், அவங்க 2 பேர் இல்லைன்னா எங்களை அழகாக காட்டியிருக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிஜ லைஃப்லேயே ஒரு டான்ஸர், இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு டான்ஸராக தான் நடிச்சிருக்கீங்க. கிரேட் ஒர்க். ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்தவங்க எல்லாருமே உங்களுடைய ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. அடுத்ததாக எல்லாரும் பேசுகிறத கேட்டோம். ஒரு நடிகராகவும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கண்டிப்பாக நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் இதை கொண்டு போய் ரெக்கக்னிஷன் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். இல்லை மைக்கா, சின்ன வாய்ப்புன்னு சொன்னீங்க, இன்னும் நிறைய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கணும். வாழ்த்துக்கள். மதுரை பொண்ணா இருந்து கொஞ்சம் சென்னை பொண்ணா ஆகி மறுபடியும் மதுரை பொண்ணான கதை எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா மணிகண்டன் அவர்கள் பார்த்த பிறகு இதான் உனக்கு லுக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு நிஜமாலே நானா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் மதுரைக்கார பொண்ணு தான் நான். ஆனால் ரொம்ப இந்த மாடர்னாக கொஞ்சம் லைட்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சார் வந்து அந்த ப்ராப்பர் எந்த ஒரு மேக்கப்புமே கிடையாது, கம்ப்ளீட்லி மஞ்சள்லாம் போட்டுட்டு அப்படியே எந்த மேக்கப்பும் இல்லாமல் சடெல்லாம் பின்னி எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த ஊர் லுக்கு தான் எனக்கான லுக்கு போல இருக்குது அப்படின்ட்டு நான் ரொம்ப ஐ ஓன் தட் லுக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ சார் வந்து என்கிட்ட சொல்லுவார், நீ ஆங்கராக இருந்திருக்கிறதுனால உனக்கு வந்து இந்த கேமரா ஃபியர் இல்லை, ஆனால் கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டே நடிக்காத, அந்த சீன்னா அந்த சீனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அதோட ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா, அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் டைம் அப்போ வந்து உஸ்லம்பட்டியில் சார் வந்து ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து ஒரு எடிட் ஷூட் வந்து இருக்கும். ஓ மை காட், எனக்கு அவர் கூட பேசின விஷயங்கள், வாழ்க்கை பற்றி, புத்தகங்கள் பற்றி, நிறைய அரசியல், இந்த மாதிரி பல விஷயங்கள் சார் கூட பேசும்போது தான் வந்து அவருடைய படத்தில் அதன் தாக்கம் வந்து தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு அந்த மண் மற்றும் எளிய மக்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே சார் அப்படியே பேசும்போதே அப்படியே கேஷுவலாக வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிட்டு போயிடுவார். ஐ வாஸ் லைக், சார் என்ன சார் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ என்றைக்குமே வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாட்கள் வந்து அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் சார் ட்ராவல் பண்ணது.
So it will be always close to my heart. So thank you so much Manigandan sir and the entire team for this opportunity. Thank you. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக காளை பாண்டியன் வடிவேல் முருகன் அவர்கள். ஆனால் சாரோட ஆடிஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிளம்பி உசலம்பட்டி வாங்க அப்படின்னாப்புல கிளம்பி போனால் அவரே பொம்மோட கேமரா வச்சு ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணி அப்புறமா தான் அந்த குட்டி கருப்பு அப்படின்ற கேரக்டர் வந்தது. அப்புறமா அண்ணன் வடிவேல் முருகன் அண்ணன் அவரோட சேர்ந்து அப்படி பயணிச்சு கேரக்டராக. அப்புறமா விஜய் சாரோட பெருசாக பயணிக்கலை, அவர் தலையோட தான் பயணித்தேன். அதை பார்த்து அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பயணித்தேன். அந்த மாதிரி தான். மற்றபடி அப்புறமா அஜித் சார் வந்து என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷன் வந்து தமிழ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது சொல்லணும்னா பெருசாக கார்த்தி அப்படின்ட்டு அப்படியே ஒரு கேப் விட்டுட்டு அப்புறமா கார்த்தி சார் வந்து அப்புறமா தான் எதாவது சொல்லுவார், இது வேணும்னா அது வேணும்னா. ஒரு சீனில் வந்து ஓடணும், அது வந்து என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அது ஜிம்மினா ஆனால் இது என்ன கேமரா கிம்பிளா கிம்பிள் அகேன் இல்லை கிம்பிள் ஆப்ரேட்டர் கிம்பிள் அதுக்கு ஓடணும். சரி அவர் கேமரா அலாம் மாட்டின வெயிட்டாக இருக்காப்புல, சரி ரிகர்சல் அப்போ பொறுமையாக ஓடலாம் அப்படின்ட்டு ஓடினேன். என்ன நீ ஓட மாட்டேன் இங்கே பாரு இப்படி ஓடணுன்ட்டு வெறித்தனமாக ஓடி காமிக்கிறேன். சார் இல்லை சார் அவர் ஒரு தடவை ரிகர்சல் அப்போ ஓடினேன், வேட்டி மடிச்சுக்கட்டுன்னு ஓடுறாப்புல அவர் வெயிட்டாக இருக்குன்னு மூச்சு வாங்கிட்டு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வேறு யார் அம்மா சம்மி சாரோட ஃபர்ஸ்ட் ஷெட்டில் வந்து சம்மி சார், செகண்ட் ஷெட்டில் வந்து மது சார். அம்மா ஒரு நல்ல அனுபவம் தான். குட்டி கருப்பு வந்து மார்ச் 27 வருது, வெள்ளிக்கிழமை, மறக்காமல் பாருங்கள். வர வெள்ளி பார்க்கலனா கூட அடுத்த வெள்ளி நிறைய வெள்ளி இருக்குது, வெயிட் பண்ணி நல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி முகேஷ். நான் பயன்படுத்திக்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஜெனுவனாக ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது என் வாழ்க்கையிலே இப்போ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ என் தாய் தந்தைக்கு பெரிய நன்றி. என் ஆசாம் கூத்துப்பட்ட முஸ்தம் சாருக்கு பெரிய நன்றி. பல்வேறு மொழியில் இன்றைக்கி இந்த படம், இந்த வெப் சீரிஸ் வந்து ஒளிபரப்பாகிறதுல பெருமை எனக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார் டீம், கிஷன் சாருக்கும், பாலா சாருக்கும், பிரதீப் சாருக்கும், அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் செந்தில் சார் அண்டு இந்த காட்டானுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கு எனக்கு பெரிய நன்றி. இதுக்காக உழைச்ச அத்தனை பேருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் மணிகண்டன், நான் வேற ஒரு படப்பிடிப்பில் இருந்து நான் உசிலம்பட்டிக்கு வர சொன்னார். நான் நேராக அங்கே போனேன். நான் போனோன்னா போய் மணியை பார்த்தோன்னா நான் ஸ்கிரிப்ட் கொடுத்து நான் படிக்க சொல்கிறாரு. நான் படித்தது மனசில் நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் இந்த சித்தார்த்தன் கேரக்டர் இருந்தது. அதை வந்து பெரிய ஒரு ட்ராவலாக இருந்தது அந்த கேரக்டர் இருக்குது. உடனே நான் வந்து என்னுடைய சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற என்னுடைய நண்பர் வந்து மதுரையில் இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிலாம் எப்படியோ பண்ணுவாங்க, ரைட்டிங் எப்படி பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு இன்புட் நிறையாவும் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் என் நண்பர் செந்திலுக்கும் இசையாக இருக்கிற செந்திலுக்கும் பெரிய நன்றி. எனக்கு இந்த மணிகண்டன் அவரை தெரியறதுக்கு எனக்கு கூத்துப்பட்டறையிலேருந்து நான் இப்போ படிச்சுட்டு இருக்கும் போது சேது இல்லைன்னா எனக்கு மணிகண்டனை தெரிய வாய்ப்பே இல்லை. சேது தான் வந்து மணிகண்டனையும் கார்த்திக் சிவராஜையும் அறிமுகப்படுத்தினாப்புல. அந்த அன்றைக்கி தொடங்கின அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏதாவது வகையில் இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய என் வாழ்க்கையில் வந்து பயணிக்குது. நிறைய இடங்களில் வந்து நன்றி மாமா, அது ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீ எமோஷன் ஆகிடுவேன் அப்படி.